ஹல்லேலூயா. சங்கீதம் 32 சங்கீதம் 8 வாசிக்கலாம். Psalm 32 verse 8. அங்க வந்து there is a counsel, there is a heart of God. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா you can see the heart of God. தேவனுடைய இருதயத்தை see David captured the heart of God. கேப்சர் பண்ணது மாத்திரம் இல்ல, அதை வந்து இங்க வெளிப்படுத்துறாரு. ஸோ வை இட் இஸ் ரிட்டன் அந்த பைபிள்னா ஏதோ நீங்களும் நானும் படிச்சு அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் தி ஹார்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய ஹார்ட். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பைபிள்ல இந்த மாதிரி ப்ராமிஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது திஸ் இஸ் அ ப்ராமிஸ், வாக்கு தத்த வசனம்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி எழுதி வீட்டுல ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கலாம். ஆமென். But there is a total different concept God has. Hallelujah. அந்த இடத்துல என்ன சொல்றாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். This is God. Amen. இது யாருக்கு சொல்றாரு? யாரோ ரொம்ப நல்லவங்களா இருந்தவங்கள, ரைட்? This scripture doesn't say that. என்னன்னு, நீ ரொம்ப தாவீது நீ ரொம்ப நல்லவன்பா அதனால I'm going to do this ன்னு சொல்லல. ஆமென். நீங்க அதுக்கு முதல்ல இருக்கிற ஆரம்பத்துல நீங்க ஒவ்வொரு வசனத்தை படிச்சீங்கன்னா you will know மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் அங்க எழுதப்பட்டு இருக்கும். மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? முதல் வசனம் படிச்சீங்கன்னா தாவீது சொல்லுவாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாம இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ here it picturizes the status of man. மனுஷனுடைய உண்மையான ஒரு நிலையை இங்க பைபிள் எடுத்து காட்டுது. ஆமென். அப்போ எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, அப்போ பைபிள் என்ன சொல்லுதுங்க, புதிய ஏற்பாடுல படிக்கும் போது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள். ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 23 and 24ல படிச்சீங்கன்னா everyone on this earth, இந்த பூமியில பிறக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள். Amen. Hallelujah. Nobody is righteous. பூமியில பிறக்கிற ஒருத்தரும் நீதிமானா பிறக்கிறது இல்லை. Amen. They are not born righteous. They are born as sinners. பாவிகளா தான் பிறக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும். அவன் எவ்வளவு பெரிய ராஜா வீட்டுல பிறந்தாலும், எவ்வளவு பெரிய மல்டி பில்லியனர் வீட்டுல பிறந்தாலும் he is born as a sinner. ஒரு பாவியா தான் பிறக்கிறோம். Only when you come to the cross, when you இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள வந்து, when you accept Jesus Christ as Lord and Savior, அப்போதான் என்ன பண்ணுதுங்க, உங்க பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. Hallelujah. Through the blood. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணாருங்க, எபேசியர் 1:7 கொலேசியர் 1:14 படிச்சீங்கன்னா அவருடைய ரத்தத்தின் வழியாய் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு பண்ணி இருக்கிறார். Hallelujah. So மனுஷன் பிறந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய கடவுளை திருப்தி படுத்தணுங்கிற முயற்சியில இருப்பான். அதனாலதான் நிறைய பணத்தை கொண்டு போய் போடுவான், நிறைய தான தர்மங்கள் பண்ணுவான். காரணம் என்னங்க? He knows that is not right. ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு சரியில்லை. He wants to appease his God. தன்னுடைய தேவனை இவன் திருப்திப்படுத்தி he wants to get some from God. ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறான். But in Christ என்ன இருக்குதுங்க, you cannot appease God. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஒருவனும் திருப்திப்படுத்த முடியாது. God satisfied அவருடைய காரியத்தை அவருக்கு உரியவர்களாக நீங்களும் நான் இருக்கணும்னு through the cross, through the blood, through the suffering of Jesus, தேவன் என்ன பண்ணாரா, உங்களை என்னை ஒப்புரவாக்கி தான் என்ன பண்ணாருங்க, he appeased himself. You didn't appease God. நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ஒருத்தரும் வாழல. உங்களுக்கு எனக்கு தேவன் சம்பந்தப்படாதவர். that was our lifestyle. அந்த லைஃப் ஸ்டைல தான் நாம வாழணும். God intervened in our lives. அவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து உன்னை
என்ன பண்ணுவேன்? ஐ வில் டீச் யூ. அவர் சொல்ல நான் உனக்கு போதிப்பேன். யாருக்கு அவர் போதிக்கிறாரு? அவர் சொல்றாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமென். Before God doing anything in our lives, the first and foremost thing கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு விரும்புகிறாருங்க? He wants to உங்களை என்னையும் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ள விரும்புகிறார். Without you coming to God, without you God taking you to himself, அவர் எப்படி பேசுறது உங்களால கேட்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு பெரிய ஒரு கம்பெனியே எடுத்துக்கங்க, ரைட்? உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நீங்க செய்ய வேண்டியதா இருக்குது. சோ அந்த ப்ராஜெக்டோடைய யூ மே பி டூயிங், உங்களுக்கு சொல்லப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ணணும், நீங்க என்ன பண்ணி யூ ஒர்க் ஹார்ட் டு ஃபினிஷ் தட் ப்ராஜெக்ட். யூ கெட் சம் கவுன்சில், அதை செய்றீங்க, ரைட்? சோ உங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த ப்ராஜெக்டுக்கு அந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ரைட்? அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க என்ன பண்ண, திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் தட் யூ ஹேவ் டு டூ. அதை சொல்லிட்டு என்ன பண்றாங்க, they give you all என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அது கொடுக்குறாங்களா இல்லையா? ரைட்? டீச்சிங் கத்து கொடுப்பாங்க, அதுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குது எல்லாம் நாங்க ஒன்னொன்னா கத்துக்கிட்டு when you finish it, அதை முடிக்கும் போது தான் என்ன ஆகுது, you achieve something. அதை முடிக்கும் போது யூ ஜஸ்ட் நான் முடிச்சிட்டேன்னு சொல்றது இல்லை. இவங்களதெல்லாம் ஐ டுக் அண்ட் சம், அவங்க கிட்ட இருந்து நான் உதவிகளை பெற்றேன். ஐ டுக் கவுன்சில் ஃப்ரம் தெம் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட். அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு when it becomes successful, அங்க உங்களை கூப்பிட்டு உங்களை when you just acclamation கொடுக்கும்போது, acknowledge பண்ணும்போது என்ன பண்றீங்க, நீங்க எழுந்து நின்று this didn't happen to by myself, so my manager helped, that person helped in this project, so I was able to complete. அது மனசார சொல்றோமோ இல்லையா, ஆனா சொல்லக்கூடிய சூழ்நிலை சொல்ல வேண்டியவங்க சொல்லுவோம், ரைட்? So that is the system. அந்த சிஸ்டம்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல பாருங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஒரு கம்பெனில வேலை பண்ணும் போது உங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, ரைட்? செக் பண்றாங்களா இல்லையா? வெரிஃபிகேஷன். அந்த ஆன்டிசிடென்ட்ஸ் வெரிஃபிகேஷன் என்ன, நீங்க அந்த வீட்டுல தான் இருக்கிறீங்களா, உங்க மேல எந்த கிரிமினல் கேஸும் இருக்குதா? ஆன்டிசிடென்ட்ஸ் செக் பண்றது அதுதான். கிரிமினல் கேஸ் எதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குதா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்த பிறகுதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பாங்க, ரைட்? உங்களுக்கு ஓகே, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க கம்பெனிக்கு, பட் தேர் ஆர் சர்டன் சிஸ்டம் தி கம்பெனி ஹஸ். அதன்படி எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட்? உங்ககிட்ட ஏதோ கிரிமினல் கேசஸ் கொடுக்க மாட்டாங்க, கம்பெனி கொடுக்காது, உங்களுக்கு வேலை கொடுக்காது. யூ மே பி குவாலிஃபைடு ஃபார் எவ்ரிதிங், அந்த ஜாபுக்கு குவாலிஃபைடா இருக்கலாம். But if your record is not clear, you will be automatically rejected. அவங்க சொல்ல, they'll give you a reason. This is the reason. உங்க பேர்ல there is a such and such criminal case in the stationல இருக்குது. We found it, so we are unable to, because of these issues in உங்க வாழ்க்கையில இந்த ஒரு டாட் இருக்கிறதுனால we cannot give you. அப்ப ஆண்டவருடைய இங்க சொல்லுது, நான் உனக்கு போதிப்பேன்னு அவர் சொல்றானா, God wants யாருக்கு போதிப்பாருங்க? Not to everyone. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். So before God, தேவன் என்ன பண்றாங்க, before giving you all the அவர் பிளான் பண்ணி இருக்கிற அனைத்து காரியங்களும் உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னா சும்மா வாப்பா கொடுக்கறேன்னு சொல்றது இல்ல. முதல்ல என்ன பண்றாருங்க, he reconciles us to himself. எப்படி reconciliation உண்டாகுதுங்க? Through the blood of Jesus, through the cross of Jesus, through the suffering of Jesus. ஆண்டவர் உங்களை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். Hallelujah. So that is the way God reconciles. இதே வசனத்தை நீங்க ரோமன் சாப்டர் 4th சாப்டர்ல நீங்க படிக்கலாம். ரோமன்ஸ் 4ல பாருங்க, 7ஆம் வசனம் படிங்க. ரோமர் என்ன, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ
அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறானே. தாவீது சொல்லி இருக்கிறானே, God has spoken through David. அதுதான் இங்க சங்கீதம் 32 நாம படிக்கிறோம். ரைட்? So God, தேவன் உங்களை என்ன பண்றாருங்க? He wants to bless us in abundance. Our God is not ஏதோ ஒரு stingy God கிடையாது. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? திருடவும் கொல்லவும் அழிக்கவுன்றவன் நானும் அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண. I have come to give in abundance. நாங்க உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்க வந்திருக்கிறேன். I have come to give you in abundance. I have come to give you more than your expectations. ஓவர்ஃப்ளோயிங் ஒரு அனுபவத்துல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்றாரு? அததான் கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு. That much bigger is our God. But கர்த்தருடைய எல்லா காரியத்தையும் அவர் வைத்திருக்கிற காரியங்களை உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வரணும்னால ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ரைட்? பைபிள் சொல்லுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல, நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் when we were still dead in sin and trespasses-ல நம்ம செத்து போயிருந்தோமா, அப்படியாப்பட்டவர்கள் தான் தேவன் என்ன பண்ணாருங்க? He came searching us. Amen. அந்த ரட்சிப்பு வருதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்க? He had to forgive our sins. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, he says, மிகுந்த அன்பினால, by his abundant agape love, மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறது நானங்க. He is accepting us to himself. அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். He gives us the privilege to become sons and daughters. அந்த பிள்ளைகளாகிற தகுதி கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்க அந்த எல்லாம் இந்த 8ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா you will see the condition of man. இங்க மன்னிக்கப்பட்டதோன்னு சொன்னவர் என்ன பண்றாருங்க? அவரு 3ஆம் வசனத்துல ஹல்லேலூயா 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கரம் பாரமா இருந்ததினால என் சாரம் உஷ்ணத்தினால வறண்டு போயிற்று. இங்க அடுத்து சொல்ற, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தர் அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இந்த முதல் 2 வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். He is blessed. Right? அவன் blessed. அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதிப்பேன். I will teach you, I will take you, I will guide you. அப்போ அதோடைய அர்த்தம் நாங்க, God wants to give us the best. அதுக்கு நமக்கு அவருக்கு என்ன இருக்குதுங்க? இடையில when sin is there, God cannot work his things in our lives. ஏசாயா 51:9 அதிகாரத்துல 1-2 வசனம் சொல்ல. ஐசாயா 51 and verse 1 and 2 பாருங்க, என்ன சொல்லுது? ஏசாயா 59 59 verse 1 and 2. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகல, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, உங்க அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்கள் அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. So God is not responsible. Bible சொல்லுது, it's your sin, it's your transgression. தேவனுக்கும் நமக்கு பிரிவினை உண்டாக்குகிறதா. See when you நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். Any time you felt அந்த பாவத்தை நாம செய்யும் போது, when you commit sin, பாவங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செய்வீங்கன்னா what happens? நாம பாவம் செஞ்ச பிறகு you lose, உள்ள ஒரு சமாதானத்தை இழந்து போகும்.
If you are man, if you are going to church and continuously living sin, உங்களுக்கு அதுக்கு வித்தியாசமே தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, when you do that sin, when you just do something that hurts God, ஏன் அந்த உணர்வு வருதுன்னா, உங்களுக்கு அந்த பாவம் செய்த போது உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வரலாம். But the thing, why do you feel sad? உங்களுக்கு துக்கம் ஏன் வருது, உங்களுக்கு சோகம் ஏன் வருது? Why you as ஏதோ ஒன்று இழந்து போனது இருக்கிறது காரணம் என்னன்னா, it's God getting hurt. தேவன் துக்கம் அடைகிறார். So when you and I live in sin, God is not happy. God is not happy. உலகத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சில தீய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. திருட்டு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், கொள்ளை பழக்கத்துக்கு அடிமை, இந்த மாதிரி சில பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறதுல do you acknowledge and accept them? அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிறோமா? எவ்வளவு திட்டுறோம், ரைட்? ஏதோ யாரோ திருட வந்து திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்களா? அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமாயிட்டோம், அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எடுத்துட்டு போயிட்டானே. அது காலம் பூரா இருக்கும். அது ஞாபகம் வரும் போதெல்லாம் திட்டுவோம், ரைட்? பிகாஸ் எதுக்குன்னா, you lost something. உங்க இழந்து போனது, you lost your peace, you lost your joy. உங்களுடைய உழைப்ப போச்சேன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீங்க. That is a permanent hurt in you. So அதனால தான் கர்த்தர் என்ன பண்றார்? When you are living in sin, ஆண்டவரால he cannot just move in our lives. He just cannot do great things in our lives. He wants to bless us in abundance. பெரிது விதமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, right? He wants to lavish us with everything, because வானாதி வானங்களும் பூமிய தேவனுடைய, is everything. Everything belongs to God. அவர் சொல்றார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. Everything belongs to God. This earth belongs to God. Every sun, star, moon, எல்லாமே யாருக்கு? தேவனுடைய படைப்பு. It belongs to God. மனுஷன் அந்த உரிமை கொண்டாட முடியாது. God wants it. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு பிரியமானவர்களுக்கு அதெல்லாம் கொடுக்கிறாரு. பிசாசு என்ன பண்றான்? அவன் பிசாச வணங்குகிறவங்களுக்கு கொடுக்கிறான். என பணிந்து கொள்ளு, நான் உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுப்பேன். But what does God does? He gives us with love. So அந்த பிரிவினை ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு எனக்கு என்னப்பா பிரிவினை வருது? I don't want to. உங்களை விட்டு நீங்க பண்ற பாவம் தான் என்ன பண்ணுது? என்ன துரத்துது. So when you ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்தாலும், there is a vacuum is created. நம்ம நிறைய பேர் புரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உள்ள ஒரு vacuum create ஆகுது. You don't feel the presence of God. அதனாலதான் அழுகிறோம், அதனாலதான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஏன் கேக்குறீங்க? தெரியாம பண்ணிட்டு, பண்ணிட்டு தெரியாம பண்ண ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போய் சொல்றது. சோ இப்படியாப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்க விரும்புறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கணும். முதல்ல நான் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கணும். என்னன்னா, உங்க அக்கிரமத்தையும் உங்க பாவத்தையும் உங்க மீறுதலையும் எல்லாத்தையும் நான் மன்னிக்கணும். மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை மூடுறது மாத்திரம் இல்ல, அதை திரும்ப நினைக்காம இருக்கணும். அது நடந்தாதான் அப்பா தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கிருபை பெருகும். அதனாலதான் இங்க தாவீது என்ன சொல்றான்? 6ஆம் வசனத்துல, என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை. See, after such a long experience, அவன் சொல்றான், யாருடைய பாவம் மன்னிக்கப்படும், யாருடைய அக்கிரமம் மூடப்படும். It's simple thing. என்னன்னா, when you confess your sins. யோவான் 1ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லும், நமக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ரைட்? அப்படிதான வசனம் சொல்லுது. If we say we don't have sin, we are fooling ourselves. Not living in truth. இங்க தாவீது சொல்றான், என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். I confessed. இன்னைக்கு today we don't listen to this preaching or teaching because அவன் சொல்லுவாங்க, because Jesus went to the cross, அவர் சிலுவைக்கு போனதுனால அவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சார். அப்ப இந்த யோவான் 1 யோவான் எழுதப்பட்டது after the death and resurrection of Jesus. இந்த இயேசுக்கு பிரியமான ஒரு சீஷன் தான் என்ன பண்றான், இயேசுடைய மார்பில் எப்போதும் சாய்ந்து கொண்டது அன்பின் சீஷன் தான் எழுதுறாரு. He gives a glimpse. He opens a way. என்ன சொல்றாரு? God wants to have fellowship with you. உங்களோட என்னோட he wants to have fellowship. அந்த fellowship இடரெல்லாம் என்ன இருக்குதுங்க? When you sin, it becomes a barrier for God. அதனால 7ஆம் வசனத்துல சொல்லும் என்னன்னு, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணும். ஆண்டவருடைய விருப்பம் டு ஹேவ் ஃபெல்லோஷிப் வித் யூ அண்ட் மீ. அந்த ஃபெல்லோஷிப்புக்கு தடையா இருக்கிறது என்னங்க? சின். அந்த பாவத்தை உள்ள வச்சுக்கின்னு நான் பாவமே செய்யலன்னா நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். When you recognize that you have done a mistake and you go to God, தேவன் கிட்ட போய் அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் ஆண்டவர் அந்த பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்ம சுத்திகரிக்கிறாரு, reconciliation ஆகுது. God wants to give you back everything God is in store for you. அப்போ இங்க தாவீது சொல்றான், நான் என் அக்கிரமத்தை, அவன் முதல்ல சொல்றான், யாருடைய பாவம் மூடப்படும், யாருடைய அக்கிரமம் நீக்கப்படும்? Those who confess their sins to God. You can எதை வேணாலும் you can tell to God your weakness. உங்க weakness நீங்க சொல்லலாம். Right? Your inefficiency you can tell God. Your hurt you can pour out to God. இன்னைக்கு நிறைய நேரத்துல we don't share. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றது இல்ல, சிலதை ஷேர் பண்ணுவோம். You have a best friend in Jesus Christ. நீங்க அவர்கிட்ட, he is the only person நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்றீங்கன்னா அவர் வேற ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டார். தெரியுமா? இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? யாருன்னா ஒண்ணு நல்லது பண்ணாமலோ கெட்டது பண்ணாங்களோ தெரியுமா, அங்க ஒரு என்ன பண்றோம், ஒரு ஸ்பார்க்க போட்டுறோம். என்னத்து தெரியுமா? அப்புறம் then you begin to evaluate பண்ணிட்டு, அவங்க அப்படிதான் இவங்க இப்படிதான். நல்லதை சொல்றோமோ கெட்டதை சொல்றோம்ல, அது நல்லதா எடுத்துக்கிறாங்க, நல்லதா எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்களை பார்க்கும் போதிலும் அவங்க சொன்னாங்கல்ல அவங்க இப்படிதான் நினைப்போம். But we have a true friend in Jesus Christ. When you confess to him, he doesn't அதை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்ல மாட்டார். ஒரு பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை உறைந்த மழையிலும் வெண்மையாக்குகிறவர் கர்த்தர். ஐசையா chapter 1 நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். Amen. Even if your sin is red like a scarlet, when you confess it, அவர் சொல்றாரு, அவைகள் என்ன பண்ணுவாரு? பனியை போல வெண்மையாக்குவேன். I will make them white as snow. அதோடைய அர்த்தம் நாங்க you cannot God. தேவனே அதை எடுத்து அவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு பழுதொன்றும் இல்லையே பிரியமானவனே, என் ரூபவதியே, உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லையே. I cannot find any fault in you. Without God doing something, he cannot. உன்னை பார்த்து பழுதொன்று பிரியமானவளே, ரூபவதியே, உனக்கு பழுதொன்று இல்லைன்னு அவன் சொல்ல முடியாது. Because he did something on the cross. அந்த சிலுவையின் வழியாய் he has removed every sin. சங்கீதம் 103 சொல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினாராம். How did he remove everything? Through the cross, through the blood.
அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில தன் சரீரத்துல சுமந்து கொண்டாராம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். He carried our sins. சோ நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அவர் சுமந்ததுனாலதான் இங்க சொல்றாரு நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டது, அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரு. அது எப்போ நடக்குதுங்க? தாவீது அதுக்கும் சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன். I confessed my sins. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுங்களா? இங்க டுடே we have ஹைப்பர் கிரேஸ்னால அதெல்லாம் வந்துருச்சு. 6ஆம் வசனத்துல பாருங்க, இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஏன்? You have fellowship with God. நீ சொல்றது அவர் கேட்பார், அவர் சொல்றதை நீ கேட்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும். When that comes, சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியான கொடி ஏற்றுவார். He will protect you. அவர் என்ன சொல்றாரு? மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் it cannot reach out to you. The evil plans of the enemy cannot reach out to you. ஆமா, God நம்ம பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். But how is our response? அது சொல்றார் பாருங்க 7ஆம் வசனத்துல, நீர் எனக்கு, when this happens, when you confess, when you acknowledge God, when you acknowledge the holiness of God, the righteousness of God, தேவன் பரிசுத்தர், அந்த acknowledge பண்ணுவீங்கன்னா, then when you see his holiness, அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை பார்க்கும்போது, அவர் உங்களை என்னையும் அவருக்கு முன்பாக நிற்க தகுதிப்படுத்தி இருக்கிறார்னா, அந்த தகுதியை நினைச்சு என்ன பண்ணுவோம் நீங்களும் நானும்? நான் எத்தனையோ முறை என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே என்னுடைய சில நேரத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, who am I Lord, what am I Lord, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, why do you love me so much, oh God, what good thing I have. இதெல்லாம் என்னுடைய அங்கலாய்ப்பு, என் ஜெபத்துல ஏற்படுகிற அங்கலாய்ப்பு. I keep telling God what worthy I am, God. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்கிறேன், இந்த ஜூம்ல இருக்கிற what worthy are you to receive God to give you the Holy Ghost? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு ஆவி இல்ல, God himself coming and dwelling in you. அந்த பரிசுத்தமுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் when you sin against him, he gets hurt. நம்ம எல்லாம் ஹர்ட் ஆகுறோம் தானே. நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன ஆகுதுங்க? உங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ கோபப்பட்டுட்டாலோ you get hurt. அவங்க நியாயமா செஞ்சாங்களா அநியாயமா செஞ்சாங்களா அதுல you get hurt. ஹர்ட் ஆகும்போது என்ன ஆகுதுங்க? அடுத்து உடனே அவங்க கிட்ட பேசிடுவோமா? நம்ம முகத்தை இப்படி திருப்பிட்டு போறோம் தானே, பார்த்துட்டோம் பார்க்காத மாதிரி இருக்கிறோம் தானே. எதுக்கு? The opposite person doesn't know you are hurt. He doesn't want to hurt, but you hurt. So it takes time to reconcile. அதை மறக்கணும். அவங்க வந்து சாரி சொல்லி, இல்ல அதை ஒன்னும் தப்பான எடுத்துக்கலனாலும் தப்பா எடுத்துன்னு தான் நம்ம முகத்தை வச்சுட்டு இருப்போம். But it takes time to get healed.
மறுபடியும் அந்த ஃபெல்லோஷிப், மறுபடியும் அந்த அந்யோன்யம் எல்லாம் என்ன, இட் டேக்ஸ் டைம். உடனே நடக்கிறது இல்ல. அதே போலதான் God doesn't want உங்களை என்னை விட்டு அவர் பிரிந்து போகிறதுக்கு ஆசை கிடையாது. நாட் ஈவன் ஒன் டைம். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தெரியும். பைபிள்ல சொல்ல, அநாதை சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்ட, இவை பொழுது உன்னை கைவிட்ட, நீடிய இரக்கங்களினாலும் நான் சேர்த்து கொண்டேன் சொல்ற. இமை பொழுது, that was Jesus on the cross. இயேசு கேட்கிற, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டி? இமை பொழுது, that's a fraction of a second. ஆண்டவர் சொல்ற, இமை பொழுது உன்னை கைவிட்ட. when you and I sin, எதுக்கு இயேசுவை கைவிட்டார்? because your sin and my sin. அதுதான் இன்னைக்கும். You don't feel the presence of God. You feel hurt. You feel guilt. இதெல்லாம் வருது காரணம் என்னங்க? Because sin. Because transgression. ஏதோ ஒரு காரியம். And God doesn't want. God gets hurt. The first thing மனுஷனுக்கு என்ன தெரியுமா? பாவம் செஞ்சவரை அதை மறைக்க முயற்சி எடுப்பான். ஆதாம் ஏவாள் அதான் பண்ணாங்க. அவங்க பாவம் செய்தப்போ they didn't come to God directly and say, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டோம். They went and hid themselves. But yet God came in search of them. அப்ப கூட அவன் அறிக்கை பண்ணல. அதனால்தான் புதிய ஏற்பாடு பாவங்களை அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி அவர் நம்ம சுத்திகரிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். Be frank with God. Tell God everything. இன்னைக்கு most of the Christians உண்மையா பாவம் அறிக்கை பண்ணது கிடையாது. Still they are holding so many sins, unconfessed sins ஓட தான் வாழ்றோம். கர்த்தருக்கு தெரியாத, அவருக்கு தெரியும். But he wants you to talk. இங்க சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். எதையே நான் மறைக்கல ஆண்டவரே. I confessed. I told everything. நிறைய பேருக்கு தெரியாது. When you just go to God with an open heart and tell God your failures, your weaknesses, you have many things in store for you. உங்களுக்கு பெரிய கிருபைகளை தேவன் வச்சிருக்கிறார். அதுதான் அவர் சொல்றார், நீ பண்ணிட்ட, நீ வந்துட்ட, நீ சொல்லிட்டதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உனக்கு போதிக்க போகிறேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆஃப்டர் இதெல்லாம் எப்ப வருதுங்க? இதெல்லாம் இந்த 6ஆம் வசனத்துல அறிக்கை பண்ண பிறகுதான் இது வருது. ஒரு இமை பொழுது கர்த்தர் கோபப்படுவார், இமை பொழுது வருத்தப்படுவார், இமை பொழுது there's a fraction of a second. God feels hurt. God feels so many things in our lives. அவரை நம்ம விட்டு தூர போனது போல இருக்கும். நிறைய பேருக்கு தேவ பிரசனமும் தெரியாது, தேவ பிரசனம் உணராத காரியங்களும் தெரியாம நம்ம வாழ்ந்து. That is the condition of today's church. The real presence of God, the true presence of the Holy Ghost. இன்னைக்கு அறியாம புரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஏதோ கூத்தடிக்கிறதும், குதிக்கிறதும், ஓடுறதும், விழுகிறதும், அதுதான் தேவ பிரசனம் நினைக்கிறான். இல்ல, when the presence of God comes, it brings a change. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். There is a change inside out. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். The presence of God comes now not to feel good illa. It brings to, the presence of God comes to transform me, change me, to change me into the image of Christ. Adukku dhaan prasanam varugirathu. When the presence of God comes, then you have then you have the revelation of the word of God. God doesn't want just நீங்க வர கேட்டுட்டு அப்படி போய் பைபிள மூடி வச்சுட்டு எடுத்த நோட்ஸ் எல்லாம் தூக்கி போடுறது விருப்பம் கிடையாது. He wants you to grow. He wants you to be filled in the Holy Ghost, and he wants you to talk to you personally. You have to get equipped. You have to grow in the knowledge of God. And God is ready to reveal everything. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல, that was the heart of God.
மோசே கிட்ட சொல்றான், இந்த ஜனங்களோட நான் பேச போறேன். I'm going to show down. There is going to be a showdown. I will come. நான் வருவேன், இந்த மலை மேல வருவேன். Let people see me. Let people hear my voice. ஆனா ஜனம் ஓடிட்டான். நீ தேவன் எங்களோட பேசவனா, நீர் என்னோட பேசு மோசே. ஓடுனவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணினால் ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணு, அதுல சர்வாங்க தகன பலிகளையும் நிவாரண பலிகளையும் செலுத்தி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யூ பிரிங், யூ கம். நீ ஓடிட்டு, ஆண்டவர் சொல்ல, ஓடிராத, கம் பேக், build an altar, show yourself. I'm still there waiting to bless you. அவர் சொல்றாரு, நல்லா தெரிஞ்சுக்க. 6ஆம் வசனத்துல அவர் 5ஆம் வசனம் சொல்றாரு, என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் அறிக்கையிட்டேன். 6ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். எப்போ போல்டா நீங்க ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். When you pray to God with boldness, உள்ள குற்ற உணர்வு இல்லைன்னா தான் you pray in boldness. If you are feeling guilty, உங்களால தைரியமா ஜெபம் பண்ணவே முடியாது. நீ ஜெபத்துக்கு வரதுக்கு முன்னாடியே God wants to remove every guilt from you. நீ காண்டம்னேஷன்ல இருக்கிறது விருப்பம் கிடையாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் சொல்லும். என்ன சொல்லுதுங்க? Those who are in Christ Jesus, there is no condemnation for them. So now there is no condemnation for those who belong to Christ Jesus. Those who belong to Christ. So God doesn't want you to live in condemnation. ஏன் condemnation குற்ற உணர்வுல இருக்கிறோம்? Because we sin. 7ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுவோம், இந்த பாவம்லாம் இருக்கிறதுனால நான் நல்லதை செய்ய விரும்புறேன், நான் கெட்டதையே செய்யறேன். அது எனக்குள்ள இருக்கிற பாவம் அதை செய்கிறது. காண்டம்னேஷன்ல இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, I don't want you to live in condemnation. அதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவருடைய ரத்தத்தினால் என்ன பண்ணி இருக்கிறாரு, நம்ம மனசாட்சி செத்த கிரியையிலிருந்து உயிர்ப்பித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய வைக்கிறாராம். There is availability. The blood is available. அந்த உணர்வோட, when you know that நான் பாவத்தை அறிக்கை பண்ண ஒருபாடு என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு தெளிவு இருந்தாதான் you pray boldly to God. நீங்க நிறைய பேர் பாவத்தை அறிக்கை பண்ணி கூட still you live in so much guilt. அதனால உங்க உங்க ஜெபம் பாதி அறகுறையாவே ஜெபம், அதனால எந்திரிச்சிடும். இந்த சங்கீதம் 32 it connects with Psalm 51. It all happened after a sinful experience of David. அவர் இங்க சொல்றாரு, அந்த அறிக்கை பண்ண பிறகு he is praying, அந்த அறிக்கை பண்ண பிறகு he prays to God. அடுத்தவன் சொல்லுவான், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். A confidence in God. A confidence in God. எனக்கு நீ யாரா இருக்கிறீங்க? மறைவிடமா இருக்கிற, மறைவிடமா இருக்கிறீங்க. எங்க? மறைவுல இருந்து ஓடிதான் பாவத்தை விழுந்துட்டான். இப்ப அவன் சொல்றான், மறுபடியும் சொல்றான், பிகாஸ் நான் அறிக்கை பண்ணிட்டேன், எனக்கு நீர் மறுபடியும் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர்.
உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவா. சொல்றான், again you are my safety, you are my hiding place. now இத உள்ள நேரம் அவன் பேசுறான், இப்ப கர்த்தர் பேசுறாரு. 1ல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் it's a confession, it's a prayer, it's praise of David. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் who God is. அஞ்சு ஆறு ஏழு it's David. 1 2 4 it's about God. who God is சொல்றான் தாவீது. இப்ப நான் யாரா இருக்கிறேன்னு தாவீது சொல்றான். நான் என்ன பண்ணணும்னு சொல்றான். நான் என்ன பண்ணினா I will once again be in the presence of God ன்னு சொல்றான். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தேவன் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு. வாட் an amazing God. திடீர்னு ஆண்டவர் சொல்றது இல்ல. நாம எபேசியர்ல எல்லாம் பார்த்தோம், எப்பதுல இருந்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே. That is the plan, that is the idea of God. But the problem with us is that we don't go to God for each and everything. We don't go to God for counsel. அவர் சொல்ற, நான் உனக்கு போதிப்பேன், I will teach you ன்னு சொல்றாரு. If you don't understand anything, go to God, let God teach me. அது உலக பிரகாரம் படிப்பா இருக்கலாம், உலக பிரகாரம் வேலையா இருக்கலாம். நேத்து ஐ திங்க் நேத்து ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் வந்துருந்துச்சு. அந்த கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ, குக்கரி ஷோ. அதுல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சமையல் பண்ணி இருக்குது. அந்த சமையல பாத்தீங்கன்னா ஜட்ஜி ஆள ஆரம்பிச்சிடறாங்க. he sheds tears. ஒரு பெரிய ஜட்ஜி கண்ணுல தண்ணி வந்துருது. அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய செஃப், இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய சமையல் பண்ண, இவ்வளவு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கினேன், இந்த 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 சமையல் பண்ணி இதை கொண்டு வந்தது இத்தனை காரியத்தை இருக்குது, இது ஒரு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்குது. எவ்ரி திங், எவ்ரி இன்கிரீடியன்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஸ்டோரின்னு சொன்ன அவர் சொல்றாரு, ஐ மை செல்ஃப் cannot குக், இத போல ஒன்று செய்ய எனக்கு முடியாது. Now I'm learning. அத சமைச்ச பொண்ணு எப்படி தெரியுங்களா, கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்து சொல்ற, எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. she never fail. இயேசுவை எஸ் சாமி சொல்றதுக்கு she never fail. என்ன பண்ணல, வெக்கப்படல. பேர் கூட அந்த பொண்ணு தெரியாது. But she was lifting her hands and telling, எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. ஒரு காரியத்தை பார்த்தேன், because of her dedication, belief in God, trusting God, the whole அங்க இருக்கிற எல்லார் கண்கள்லயும் கண்ணீர். everybody is weeping, everybody is crying. அவங்க சொல்றாங்க, ஏன் அழறன்னு தெரியல, but I am crying. இதுதான், if you have God, if you reconcile to God, if God reconciles you, this is the things will happen. நாம ரொம்ப பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளா காட்டுகிறது. யோசிச்சு பாருங்க, கேமராக்கு முன்னாடி வச்சுதான் எடுத்து அதை போடுறாங்க. பட் her inside life, அவங்க சொல்றாங்க, she is not
என்னன்னா எக்ஸ்பர்ட் குக் எல்லாம் கிடையாது, கத்துக்கிட்டு வந்து அது பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இப் நீங்களும் நானும் தேவனை உண்மையா we believe in Christ, if you have surrendered your life to Christ, ஒரு காரியம் நடக்குங்க. In every part of your life God will show himself. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். God will be there 24/7 with you, teaching, guiding, telling you. இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல, நிறைய இண்டிவிஜுவல் லைஃப்ஸ்ல ஏதோ தேவன் என்ன பண்றோம், ஊர்கா போல வச்சிருக்கிறோம். we have not surrendered our 100% to God. நீங்க ஆண்டவருக்கு உங்களை 100% கொடுத்து பாருங்க, 100% God will work through you. Give your 100% to God. தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அத, in spite of all his weaknesses, அவனும் பாவம் செஞ்சானா, but he knew who God was. He went to God, confessed his sin, reconciled himself to God. Again he rose up. இன்னைக்கு the same God ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். He knows everything. உங்களை பத்தி, என்னை பத்தி he knows everything about you and me. He knows how wretched you and I are. அவருக்கு தெரியும் how desperate you and I need a change. உங்களுக்கு எனக்கு ஒரு மாற்றம், ஒரு எதிர்பார்ப்பு, எவ்வளவு நம்ம இது எதிர்பார்த்து ஒரு he knows, so we need, so it important and அவருக்கு தெரியும், but nothing is happening because you don't come to God, you go to so many places. Come to God. Open yourself to God. Open your heart to God. உன் இருதயம் ஒருத்தருக்கு தெரியாது, God knows. உள்ள உடைஞ்சிருக்கிறது அவருக்கு தெரியும், உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க வேதனை அவங்களுக்கு தெரியும், வெளியே சொல்ல முடியாத காரியம் அவருக்கு தெரியும், உள்ள குமுறி கொண்டு இருக்கிறது தெரியும், உள்ள வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது தெரியும். The struggle which is going inside of you, only God knows you. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது கூட ஓரளவு God knows how depression it brings in, அவருக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம், don't stay away from God. Come back to God. Open yourself to God. அவர் விலகி போனாலும் தூரம் போல பக்கத்துல தான் இருக்கிறார். நீ கூப்பிடுவியான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, நீ மனம் திரும்பியான்னு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. Come, receive the abundance that God has for you.